எச்சரிக்கை, இந்த பொருட்களை பாலில் கலந்தால் விஷமாகிவிடும். குடிப்பதற்கு முன் கவனமாக இருங்க. சில பொருட்களை பாலுடன் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று ஆயுர்வேத மருத்துவர்கள் கூறுகின்றனர். அவை என்னென்ன என்று பார்க்கலாம். நீங்கள் உண்ணும் உணவில் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் சில உணவுகளை ஒன்றாக சேர்த்து சாப்பிடும்போது சில ஆபத்துகள் ஏற்படலாம். பால் அவற்றில் ஒன்று. அதன்படி சில பொருட்களை பாலுடன் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று ஆயுர்வேத மருத்துவர்கள் கூறுகின்றனர். எனவே பாலுடன் என்ன சாப்பிடக்கூடாது என்று பார்ப்போம். பால் விஷயத்தில் எடுக்க வேண்டிய சில முன்னெச்சரிக்கைகள் உள்ளன. அதன்படி பாலுடன் சில உணவுகளை உட்கொள்வது செரிமானத்தை பாதிக்கும். எனவே பாலுடன் அல்லது பால் உட்கொள்வதற்கு முன் அல்லது பின் என்ன சாப்பிடக்கூடாது என்று பார்ப்போம். இறைச்சி அல்லது முட்டை போன்ற புரத சத்து நிறைந்த உணவுகளுடன் பால் உட்கொள்ளக்கூடாது. அவற்றை உட்கொள்வது செரிமான அமைப்பில் அதிக சுமையை ஏற்படுத்துகிறது, வயிற்று அசௌகரியத்தை ஏற்படுத்தும். பால் மற்றும் தக்காளியை உட்கொள்ளக்கூடாது. தக்காளியில் உள்ள அமிலத்தன்மை பாலுடன் வினை புரிந்து வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கை ஏற்படுத்துகிறது என்று ஆயுர்வேத நிபுணர்கள் கூறுகின்றனர். பால் மற்றும் வாழைப்பழங்களை ஒன்றாக சாப்பிடுவது பொதுவானதுதான். பலரும் பாலுடன் வாழைப்பழத்தை சேர்த்து சாப்பிடுகின்றனர். ஆனால் உங்களுக்கு அஜீரணம் அல்லது செரிமான பிரச்சனைகள் இருந்தால் இந்த இரண்டையும் ஒன்றாக சாப்பிடக்கூடாது. பால் மற்றும் வாழைப்பழங்களை கலப்பது அஜீரணத்தை மோசமாக்கும். புளிப்புக்கும் பாலுக்கும் இடையே ஒரு முரண்பாடு உள்ளது. புளிப்பு சுவை கொண்ட சிட்ரஸ் பழங்களை பாலுடன் சாப்பிடக்கூடாது. சிட்ரஸ் பழங்களில் உள்ள அமிலத்தன்மை பாலுடன் வினை புரிந்து செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. சிட்ரஸ் பழங்களை பாலுடன் சாப்பிடக்கூடாது. காரமான உணவுகளை பாலுடன் சாப்பிடக்கூடாது. காரமான உணவுகளை பாலுடன் சாப்பிடுவது செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். பாலில் உள்ள புரதம் ஜீரணிக்கப்படாமல் அஜீரணம் மற்றும் நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். பாலுடன் சாப்பிட்டாலும் இல்லாவிட்டாலும் அதிக காரமான உணவுகளை உட்கொள்வது செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். மீன் உணவுகளை பாலுடன் சாப்பிடக்கூடாது. பால் குளிர்ச்சியை தருகிறது, மீன் வெப்பத்தையும் தருகிறது. பாலும் மீனும் எதிர் விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. அவை ஒன்றாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆயுர்வேதத்தில் இந்த இரண்டையும் இணைப்பது பொருந்தாத உணவாக கருதப்படுகிறது. இந்த தகவல் விழிப்புணர்வு நோக்கங்களுக்காக மட்டுமே வழங்கப்படுகிறது. எனினும் உணவு மாற்றங்களை செய்வதற்கு முன்பு உங்கள் மருத்துவரை அணுகி அவரது ஆலோசனையை பின்பற்றுங்கள்.